முட்டைத்தோல் அரைச்சோம்னா மிக்ஸி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இது அரைக்கிறது. இதை பாருங்கள், நான் அரைச்சி இந்த பவுட்ரு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம கோலப்பொடி செய்யணும். நம்ம இப்படி சளிச்சிக்கிட்டு இதை கோலப்பொடிக்கு சேர்த்துக்கலாம். நம்ம கோலப்பொடிக்கு வந்து கலர் மாவு, கலரு ஒயிட்டாக போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பவுட்ரு ஆகும். இதுக்கு மேலே இருக்கிற இந்த திப்பி திப்பியாக சரியாக அரைப்படாத இருக்கிறது நம்ம செடிக்கு போட்டுக்கலாம். செடிக்கு போடும்போது செடி நல்லா வளரும். ரோஸெல்லாம் ரொம்ப நல்லா வளரும். நான் அந்த மாதிரி தான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். முட்டைத்தோலை சேர்த்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி பாருங்கள். முட்டைத்தோலை நல்லா மிக்சியில் அரைக்கிறதுனால நமக்கு மிக்சியும் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். நமக்கு கோலப்பொடி மாதிரியும்